ஆனால் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றாங்களே, சின்ன அதாவது ஒரு 3 மாசம் 4 மாசத்துல பெருசா ரிட்டர்ன் பார்க்க முடியுமா? 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தான் நம்ம முதலீடு பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு தேவை இருக்கு, அந்த தேவைக்கு இந்த காசு எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சா, ஏன்னா எஃப்டியில போட்டா 5% கிடைக்கும்னா நான் அட்லீஸ்ட் ஒரு 7-8 மாசம் வச்சிருக்கணும். எப்படின்னா நீங்க ஒரு அட்லீஸ்ட் அது நிச்சயமான தன்மை கொண்டது ரிட்டர்ன்ஸ். உங்களுக்கு 8% கண்டிப்பா ஏன்னா எழுதி கொடுத்துருவாங்க. ஹெட் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை எப்போ எடுத்தாலும் டாக்ஸேஷனை பொறுத்தவரை எப்படிக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது. வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது சமீப காலத்தில் நிறைய ரீல்ஸு வீடியோஸு எல்லாமே வருது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தான். ஆனால் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறாங்களே, சின்ன அதாவது ஒரு 3 மாதம் 4 மாதத்துல பெருசாக ரிட்டர்ன் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். இதை தான் இங்கே இப்போ கிளாரிஃபை பண்ண போகிறோம். அதாவது மியூச்சுவல் ஃபண்டுனா நிறைய பேருக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அதில் பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ஆக்சுவலி உண்மை கிடையாது. பங்கு சந்தை சாராத நிறைய திட்டங்களும் இருக்கு. அதாவது பாண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ற டெட் ஃபண்ட்ஸ் இருக்கு, கோல்டு ஃபண்ட்ஸ் இருக்கு. பங்கு சந்தை சார்ந்த பங்குகள்லையும், அதாவது பங்கு சந்தை சாராத பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஹைபிரிட் திட்டங்களும் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சது பங்கு சந்தை சார்ந்த ஈக்விட்டி திட்டங்கள் தான். எதனால அது பாப்புலரா இருக்குன்னா, அதிகபட்ச ரிட்டர்ன் அங்கதான் பார்க்க முடியும். ஆனா அதை 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ கூட அந்த திட்டங்கள்ல நம்பி 1 வருஷத்துல ஷார்ட் டேர்ம்ல எல்லாம் போடக்கூடாது. ஏன்னா 1 வருஷத்துல ஒருவேளை 10% ரிட்டர்ன் வரலாம், ஆனா ஒருவேளை அது 30% டவுன் ஆகும் ஆகலாம். அதாவது உங்க முதல்ல இருந்து 30% குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த ரிஸ்க் எப்பவுமே ஷார்ட் டேர்ம்ல பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள்ல இருக்கு. ஸோ அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நீங்க வரும்போது பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள்ல தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். அதுக்கு ஐடியலான ஒரு டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னா, அது அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் எல்லாம் அதுக்கு மேலே போடணும். ஏன்னா அந்த 5 வருஷ கால அளவில் போடும்போது, நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்தால் நம்ம கோவிட் சுச்சுவேஷன் எடுத்துப்போம். கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்தா ஒரு மே மாதம், அதாவது மே 2020ல் அந்த டைமில் மட்டுமே மார்க்கெட் 40% எழுந்தது. ஒரு 5-6 மாதம் அப்படி தான் இருந்தது, வாலட்டைலாக இருந்தது. ஒரு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் அது கவர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 5 வருஷ கால அளவில் இடையில மார்க்கெட் விழுற சிச்சுவேஷன்ல இருந்தா கூட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல அது கவர் ஆயிடும். மிச்சம் இருக்கிற 3 வருஷத்துல ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து சராசரியா அந்த 5 வருஷத்துக்கு எடுத்து பார்க்கும்போது ஒரு 10, 12, 14, 15% வரையிலும் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு அந்த நீண்ட கால அடிப்படையில, அதாவது 5 வருஷத்துக்கு மேல வரும். ஒருவேளை நீங்க பங்கு சந்தை சாராத திட்டங்கள்ல போடணும்னு நினைச்சா லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு. ஒரு வாரத்துக்கு கூட போட்டு காசு எடுக்கலாம். மற்றபடி நிறைய ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் இருக்கு, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல நீங்க போடும்போது ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட எஃப்டியை விட 1-2% ஜாஸ்தி வரலாம், 1% ஜாஸ்தி வரலாம், அவ்வளவுதான். ஒரு பெரிய வெல்த் கிரியேஷனுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. வெல்த் கிரியேஷன் வரும்போது லாங் டேர்ம் அடிப்படையில் பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள், அதாவது ஈக்விட்டி ஃபண்ட் திட்டங்கள்ல தான் போடணும். ஷார்ட் டேர்முக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் கிடையாது. அதுக்காக அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த முதலீடுமே ஷார்ட் டேர்ம்ல பெரிய ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற எந்த முதலீடுலையுமே அதிகப்படியான ரிஸ்க் இருக்கும். பங்கு சந்தை சார்ந்த ஈக்விட்டி ஃபண்ட் திட்டங்கள்லையும் அதுதான். அதாவது மார்ச் 2020 பிகினிங்ல, அதாவது மார்ச் 1ஆம் தேதி 2020 யாராவது போட்டு 1 மாசத்துக்கு அப்புறம் எடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா 30-40% காணாம போயிருக்கும். ஸோ அந்த ரிஸ்க் எந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லையும், கிரிப்டோவா இருக்கட்டும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹை ரிட்டர்ன் கொடுக்குற வாய்ப்பு இருந்ததுன்னா எந்த லெவலுக்கு மேலே போகும் நீங்க நினைச்சீங்களோ அதை விட ஜாஸ்தி கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள், அது பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள் 5 வருஷம் அல்ல அதுக்கு மேல, ஈவன் ஹைபிரிட் ஃபண்ட்ஸே நீங்க எடுத்துக்கிட்டாலும் அட்லீஸ்ட் 3 வருஷத்துக்காக போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த எஃப்டியை விட ஒரு 3-4% வரையிலும் ஜாஸ்தி, ஆனால் அதுக்கு மேலேயும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு பணவீக்கத்துக்கு மேல ஒரு நல்ல ரிட்டர்னும் கிடைக்கும். நீங்க ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துல உங்க போட்ட காசு டபுள் ஆகும். இதுக்காக தான் நம்ம முதலீடு பண்றோம். வெறும் எஃப்டி ரிட்டர்ன் கிடைக்கணும்னா, எஃப்டின்னா நீங்க ஒரு அட்லீஸ்ட் அது நிச்சயமான தன்மை கொண்டது ரிட்டர்ன்ஸ். உங்களுக்கு 8%னா 8% கண்டிப்பா, ஏன்னா எழுதி கொடுத்துருவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படி கொடுக்க முடியாது. ஸோ
நிச்சயமான தன்மை இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல எஃப்டிக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது ஏன் வருவீங்க? வரமாட்டீங்க. எஃப்டிக்கு மேல ஒரு 3-4% எடுத்து ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துல டபுள் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க வரணும். ஸோ ஷார்ட் டேர்முக்கு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை மறந்துடுங்க. எதனால இது சொல்ல வரோம்னா, இப்போ சில மாதங்கள்ல ஒண்ணுமே இல்லை. நம்ம இப்போ மார்ச் வரையிலும், மார்ச் 2025 வரையிலும் மார்க்கெட் செப்டம்பர்ல இருந்து அது வரையிலும் விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கிட்டத்தட்ட 10% ஏறிடுச்சு. ஓ, 2 மாசத்துல போட்டா 10% கிடைக்க முடியுமா? எனக்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற விஷயம் அதுதான். 2 மாசத்துல 10% இருக்கு. அவன் எனக்கு 2 மாசத்துக்கு காசு இருக்கு, 2 மாசம் கழிச்சு போதும், இல்லை 3 மாசம் கழிச்சு போதும், 10% 5% கிடைச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா எஃப்டியில போட்டா 5% கிடைக்கும்னா நான் அட்லீஸ்ட் ஒரு 7-8 மாசம் வச்சிருக்கணும். இது 2 மாசத்துல வருது, ஏன் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நடந்திருக்கலாம். ஆனா அது சாஸ்வதம் கிடையாது. அது அபூர்வமா நடக்கிற விஷயம். அந்த அதிசயம் உங்களுக்கு ஒருவேளை நடக்கலாம். அந்த அதிசயத்தை நம்பி போய் நீங்க ஏமாற்றமும் அடையலாம். ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க போடுறது உங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. அதுல இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட பேராசை. 1 மாசத்துல 2 மாசத்துல 5% 10% கிடைக்கணும்னு நினைக்கிறது அது ஒரு நியாயமான ஒரு ஒரு நியாயமான ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அது ஒரு அப்நார்மல் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வரும்போது நீங்க மறந்துடக்கூடாத ஒரு விஷயம், அதுக்கான ரிஸ்க் அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்குன்னு இருக்கு. அது உங்களுக்கு நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல பாஸ்ட்ல பல சூழ்நிலைகள் அது நடந்திருக்கலாம். ஆனா நாளைக்கு அது நடக்காம போறதுக்கான வாய்ப்பும் ஈக்குவலி எல்லாம் அதுக்கு மேலேயே இருக்கு. ஸோ இதை மறந்துடக்கூடாது. ஒரு டேட்டாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஏதாவது 2 மாசத்துலயே 3 மாசத்துல நடந்ததை மட்டும் வச்சு நீங்க முடிவுக்கு வரவே கூடாது. ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு. அந்த ஹிஸ்டரியை முழுசா பார்க்கணும். அதுல அப்போ ரிஸ்க் இந்த விழறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குன்னு பார்த்தா நிறைய ப்ராபிலிட்டி இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நீங்க தயவு செய்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லாட்டரி டிக்கெட் மாதிரி காசு பார்க்கலான்னு வரக்கூடாது. உங்க டைம் தான் அதுக்கான உழைப்பு. நீங்க 5 வருஷங்கிறது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. அந்த காசுக்கு மேல இன்னொரு உழைப்புங்கிறது டைம். அந்த டைம் தான் உங்களுக்கு அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணும். நீங்க போட்ட காசு ஒரு நாள் மேஜிக்கை கிரியேட் பண்ணாது. அது 2 மாசத்துலயும் 3 மாசத்துலயும் எந்த அளவுக்கு நீண்ட காலம் போடுறீங்களோ சிம்பிள். நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் 15% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா 5 வருஷத்துல டபுள் ஆகும். அதே 15% 10 வருஷத்துக்கு போச்சுன்னா 4 மடங்கு ஆகும். 5 வருஷம் தான் பொறுத்திருந்தீங்கன்னா 2 மடங்கு தான் இருக்கும். 10 வருஷம் பொறுத்திருந்தீங்கன்னா 4 மடங்கா இருக்கும். ஸோ இந்த டைம் தான் உங்களுக்கு அந்த டபுளிங் ஃபேக்டரியோ 4 மடங்கு ஆக்குறதையோ டைம் தான் கொடுக்கும். நீங்க டைமோட விளையாண்டீங்கன்னா பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள்ல ரிஸ்க் ஜாஸ்தி. அது ஏன் சொல்ல வரேன்னா, டைமிங்கிறது இன்னொரு விஷயத்துக்கு பொருந்தும். நீங்க இன்னைக்கு மார்க்கெட்டு நாளைக்கு ஏறிடும், ஏதோ ஒரு ஆர்வம் மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க, இறங்கிட்டு இருக்கு. ஸோ செப்டம்பர்ல இறங்குச்சு, இந்த ஒரு மாசம் தான் இறங்கும், அடுத்த மாசம் இவ்வளவு இறங்கி இருக்கு, இப்போ நான் போட்டேன்னா மார்க்கெட் நாளைக்கு ஏற ஆரம்பிச்சுன்னா எனக்கு காசு பார்த்துரும் அப்படின்னு. அப்படின்னா நீங்க 6 மாசம் பொறுமையா இருந்திருக்கணும். 6 மாசம் மார்க்கெட் இறங்கிட்டே தான் இருந்தது. ஸோ டைமிங், மார்க்கெட்டை டைம் பண்ணி இல்லை இந்த டைம்ல நான் போட்டா காசு வந்துடும் அப்படிலாம் கிடையாது. நீங்க எப்போ போட்டாலும் சரி 5 வருஷத்துக்கு நான் மினிமம் இருப்பேன் அப்படிங்கிற அந்த டைமை கொடுத்தா மட்டும்தான் நீங்க பழைச்சிங்க, அதெல்லாம் மாட்டிப்பீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் வெல்த் கிரியேஷன் எஃப்டியை விட 4-5% ரிட்டர்ன் அதிகம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க லாங் டேர்ம் பேசிஸ்ல 5 இயர்ஸ்க்கு மேல மேபி ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல கூட போடலாம். ஆனா அப்பவும் 3 வருஷமா டைம் கொடுக்கணும். ஷார்ட் டேர்ம்ல எஃப்டியை விட 1% அதிகபட்சமா அதுக்கு மேல கிடைக்காது. அதுவும் சில நேரம் கீழே போகலாம். ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது, இது எஃப்டியை விட 1% மேல அப்படிங்கிறத ஒரு பெரிய அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. ஏன்னா எஃப்டியில் ரிட்டர்ன்ஸ் ஆர் கேரண்டீட், இதுல கேரண்டி கிடையாது. எஃப்டிக்கு 1% கீழேயும் போகலாம். டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் இல்லாட்டியும் கூட அங்கேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்கு, கிரெடிட் ரிஸ்க் இருக்கு. இந்த ரிஸ்க்னால நீங்க இன்னைக்கு எஃப்டியை விட 1% ரிட்டர்ன் ஜாஸ்தி கிடைக்கும்னு எதிர்பார்த்து போய் அந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுற சினாரியோவா இருந்தா அந்த ரிட்டர்னும் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ லாங் டேர்முக்கு மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வரணும். அதாவது வெல்த் கிரியேஷன் ஆஸ்பெக்ட்ல வெல்த் பெருசா கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லாங் டேர்ம் பேஷண்டா இருந்தால் மட்டும்தான் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வெல்த் கிரியேட் பண்ண முடியும். இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தான் நம்ம முதலீடு பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு தேவை இருக்கு, அந்த தேவைக்கு இந்த காசை எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சா 1 வருஷம்னா இன்கேஸ் எஃப்டி ரேட்ஸ் பீக்ல இருக்கு,
சரி 2-3 மாசத்துக்கு முன்னாடி வரையிலும் ஆர்பிஐ ரேட் கட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரையிலும் ரேட் பீக்ல இருந்தது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கண்ணை மூடிட்டு வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது, எப்படியில தான் போடணும். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கு முகமா இருக்கு, இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா டெட் ஃபண்ட்ஸ்லேயே கூட போடலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கு முகமா இருக்கும்போது அடுத்த 2 வருஷத்துக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இல்லை, இறங்கலாம் எல்லாம் ஸ்டேபிளா அப்படியே நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா பெரும்பாலும் எஃப்டி ரிட்டர்ன்ஸை கண்டிப்பா அந்த டெட் ஃபண்ட்ஸ் பீட் பண்ணும். அது ஒரு மீடியம் டேர்ம் டியூரேஷன் ஃபண்ட்ல கூட நீங்க போடலாம் அந்த மாதிரி. ஆனா எஃப்டிக்கும் இந்த மாதிரி டெட் ஃபண்ட்ஸுக்கும் டாக்ஸேஷன் சேம் தான். நம்ம இதே இது ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்லயோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயோ போடும்போது 1 வருஷத்துக்கு மேலேயோ 2 வருஷத்துக்கு மேலேயோ 12% தான் டாக்ஸ். அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். 12% தான் டாக்ஸ். டெட் ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் எப்போ எடுத்தாலும் டாக்ஸேஷனை பொறுத்தவரைக்கும் எஃப்டிக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கு முகமா இருக்கும்போது 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ போடும்போது டெட் ஃபண்ட்ஸ்லேயே போடலாம். இப்போ எக்ஸாக்ட்லி 2 வருஷம் கண்டிப்பா இருக்கும், அதுக்கு முன்னாடி நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னா இன்னொரு ஃபண்ட் ஆப்ஷனும் இருக்கு. ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. அதுல 25% தான் ஈக்விட்டியில போடுவாங்க. அதையும் கம்மி பண்ணிக்கலாம் வேணும்னா. அதாவது மார்க்கெட் சூழ்நிலை சாதகமா இல்லைன்னா 25%க்கு கீழேயும் மேபி 10-15% கூட இந்த ஈக்விட்டி எக்ஸ்போஷரை குறைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லையும் எஃப்டியை விட ஒரு 2-3% வரையிலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்காக நீங்க அதை வச்சுக்கணும். 2 வருஷத்துக்கு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பியூர் டெட் ஃபண்ட்ஸ்ல மட்டும்தான் போடணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குமுகமா இருக்கும்போது, வட்டி விகிதம் பீக்ல இருக்கும்போதோ ஏறுமுகமா இருக்கும்போதோ எஃப்டியில மட்டும்தான் போடணும் இந்த ஷார்ட் டேர்ம்ல. இந்த டைம்ல நீங்க கோல்டு கூட செல்லற ஒண்ணு மட்டும் மறந்துக்கூடாது, கோல்டு வந்து கடந்த 4 வருஷமா கிட்டத்தட்ட ஏறுமுகமாவே இருக்குங்கிற ஒரே காரணத்தினால தங்கத்துல போட்டாலும் எனக்கு எஃப்டியை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் வந்துடும், ஒருவேளை மியூச்சுவல் ஃபண்டை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் வருதுன்னு நினைச்சிடக்கூடாது. எப்படி இப்போ மார்க்கெட் பீக்ல இருக்கா அப்படின்னு கேள்வி எல்லாம் வருதோ, தங்கம் பீக்ல இருக்கான்னு கேள்வி கேட்க வேண்டியதுக்குன்னு டைம் ஆயிடுச்சு. தங்கம்னா மட்டும் நம்ம ஒரு பாரபட்சம் பார்க்க ஆரம்பிச்சிடறோம். ஸோ தங்கமே கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலை தான் இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட்ல அன்சர்டனிட்டி இருக்கு, ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கு, ட்ரேட் கன்சர்ன்ஸ் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த அன்சர்டனிட்டியை கோல்டு ஆக்சுவலி பயன்படுத்திக்குது, அதனால ஏறிட்டு இருக்கு. ஸோ தங்கத்திலையும் அந்த ரிஸ்க் இருக்கு. தங்கம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த வருஷங்களும் பல வருஷங்கள் இருக்கு. பங்கு சந்தையில மட்டும் போட்ட காசு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. 1 வருஷம் 2 வருஷம் பீரியட்ல தங்கத்துல போட்டும் காசு நெகட்டிவா போயிருக்கு. தங்கம்னா கண்ணை மறைச்சிடும், நெகட்டிவ் கண்ணுக்கு தெரியாது, அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி சினாரியோல டெட் ஃபண்ட்ஸ் அல்லனா எஃப்டி இந்த மாதிரி ஃபண்ட்ஸை மட்டும்தான் 1 இயர் 2 இயர்க்காக நீங்க போடணும்.